அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம். குளிக்கும் நீரில் 5 ரூபாய் நாணயத்தை இப்படி போட்டு குளித்து பாருங்கள். தரித்திரம் விலகி கட்டுக்கடங்காத பணம் உங்கள் வீடு தேடி வரும். நம்ம யூடியூப் சேனல்ல நாளைய வரலட்சுமி விரதத்தை முன்னிட்டு ஆல்ரெடி 2 சிறப்பு பதிவுகளை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த மெத்தடை ஃபாலோ பண்றவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தையும் நீங்க சேர்க்கலாம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஆன்மீக விசேஷ நாட்களாக இருந்தாலும் சரி, அன்றைய தினம் முறைப்படி விரதங்கள் மற்றும் பூஜைகள் செய்ய முடியாதவங்க, கோவிலுக்கு போக முடியாதவர்களுக்காக எளிமையான வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிகங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போறதும் மிக மிக எளிமையான தாந்திரிகம். மகாலட்சுமியின் அருளை பூரணமாக நமக்கு பெற்றுத்தரக்கூடியது. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். இதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த தாந்திரிக குளியலை நாளைய தினம் நீங்க செய்யலாம். நேற்றைய பதிவுல நாளைய வரலட்சுமி விரதத்தை முன்னிட்டு நாம் வாங்க வேண்டிய சில முக்கியமான பணவசிய பொருட்களை பற்றி பார்த்திருந்தோம். அந்த பதிவை பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்ட்ல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க. தேவைப்படுறவங்க நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்க, இந்த தாந்திரிக குளியலை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவல், நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்டிருந்த விஷயம், அதாவது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ற வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருந்தீங்க. கடந்த சில நாட்களாக நம்முடைய வீடியோஸ்ல இந்த வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் நீங்க புக் பண்ணி இருக்கிறதுனால செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் இப்ப அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க. இப்ப அவைலபிளாக இருக்கக்கூடியது செப்டம்பர் 10ஆம் தேதி மட்டும் தாங்க. தேவைப்படுறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்புங்க. உங்களுக்கு தேவையான தகவல்களை நம்ம டீம்ல இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவாங்க. ஜாதக கட்டத்தை பார்த்து பலன்களை இலவசமாக சொல்லக்கூடாதுங்க. அதற்கு பலிதம் இருக்காது. சோ தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம் சார்ஜஸ் இருக்குங்க. அடுத்ததாக சில பேர் நீங்க உங்ககிட்ட ஜாதகம் இல்லைன்னு சொல்றீங்க. ஜாதகம் இல்லாதவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த் மட்டும் கொடுத்தாலே போதும். ஜாதகத்தை கணித்து நம்மால் பலன்களை சொல்ல முடியும். அடுத்ததாக சில பேர் நீங்க மெசேஜ்ல கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, எவ்வளவு நேரம் நீங்க பேசுவீங்கன்னு கேட்கறாங்க. இதற்கு ஒரு டைம் லிமிட்லாம் கிடையாதுங்க. முதலாவதாக ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனன கால ஜாதக பலன்களை ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிடுவோம். அதற்கு பிறகு கோச்சார பலன்கள், அதாவது இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களின் அடிப்படையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்றத சொல்லுவோம். மூன்றாவதாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகளை நீங்க கேட்கலாம். கடைசியாக செய்ய வேண்டிய எளிமையான சூட்சம பரிகாரங்களை சொல்லிடுவோம். இதுதாங்க நம்ம ஜாதகம் பார்க்கும் முறை. சோ இதுல இருந்தே உங்களுக்கு எல்லா டீடைல்ஸுமே கிளியரா கிடைச்சிரும். ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு நீங்க போன் கால் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். ஏன்னா நம்பர் கொடுத்ததுல இருந்து நிறைய பேர் போன் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால டீம்ல இருக்கிறவங்களால கால்ஸ் அட்டன் பண்ணவே முடியலங்க. சோ ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க நீங்க மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். எல்லா தகவல்களையுமே தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ்களுக்கு இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த தாந்திரிக குளியலை செய்ய போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் தாராளமாக இந்த தாந்திரிக குளியலை நீங்க செய்யலாம். நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா மேக்ஸிமம் நீங்க நாளைய தினம் காலை நேரத்திலேயே இந்த குளியலை செய்வது விசேஷமான பலன்களை கொடுக்கும். விடியற் காலை 4 மணி முதல் காலை 10 மணிக்குள்ளாக இந்த குளியலை செய்வது மிகவுமே விசேஷம். சில பேர் நைட் ஷிஃப்ட் போயிருப்பாங்க அல்லது தவிர்க்க முடியாத காரணத்தினால கொஞ்சம் தாமதமா குளிக்கிறவங்க விடியற் காலை 4 மணி முதல் மாலை 5 மணிக்குள்ளாக இந்த குளியலை செய்து முடிக்கணும். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த குளியலை செய்யலாம். இப்ப நீங்க குளிப்பதற்கு முன்பாக கிழக்கு திசை நோக்கி ஈஸ்ட் டைரக்ஷனை
ஃபேஸ் பண்ண மாதிரி உட்கார்ந்துக்கோங்க. சேர்ல தரையிலன்னு எப்படி வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம். தரையில உட்கார்றவங்க விரிப்பெல்லாம் நீங்க போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப ஒரு 5 ரூபாய் நாணயத்தை நீங்க எடுத்துக்கோங்க. அதை உங்களுடைய வலது உள்ளங்கைக்குள்ள வச்சு விரல்களால மூடிக்கோங்க. ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் வலது உள்ளங்கை ரைட் ஹேண்ட் உள்ளங்கைக்குள்ள தாங்க 5 ரூபாய் நாணயத்தை வைக்கணும். வெளிநாட்டுல இருக்கிறவங்க உங்க ஊர்ல எண் 5ஐ குறிக்கக்கூடிய எந்த நாணயத்தை வேணாலும் நீங்க பயன்படுத்தலாம். எண் 5ற்கு ஏகப்பட்ட மகத்துவங்கள் இருக்குங்க. பணவரவை அதிகரிக்கும், கடன் பிரச்சனையை தீர்க்கும், மேனிஃபெஸ்டேஷனை நல்லா ஸ்பீடப் பண்ணி கொடுக்கும், அதாவது நம்முடைய மனோரதங்களை உடனடியாக நிறைவேற்றி கொடுக்கும். இன்னும் நிறைய மகத்துவங்கள் எண் 5ற்கு உண்டு. அதனால தாங்க 5 ரூபாய் நாணயத்தை நம்ம பயன்படுத்துறோம். இப்ப நாணயத்தை கைக்குள்ள வச்சுட்டு 5 நிமிடங்களுக்கு இப்ப நம்ம பார்க்க போகும் மகாலட்சுமி தாயாருடைய திருநாமத்தை 5 நிமிடங்கள் நம்ம சொல்லணும். இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. சோ நீங்க பொறுமையா மகாலட்சுமி தாயாரை மனதார நினைச்சுக்கிட்டே சொல்லுங்க. குவான்டிட்டியை விட குவாலிட்டி தாங்க முக்கியம். சோ பொறுமையா மென்மையா நீங்க சொல்லுங்க. வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். அதே போல கரெக்டா 5 நிமிஷம் தான் கிடையாதுங்க. சற்று ஏறக்குறைய இருக்கலாம். கண்களை மூடிட்டும் நீங்க திருநாமத்தை ஜபம் செய்யலாம் அல்லது கண்களை திறந்து வச்சிட்டும் நீங்க திருநாமத்தை சொல்லலாம். மொத்தத்தில் கவனம் சிதறாமல் மன ஒருநிலைப்பாட்டுடன் இந்த திருநாமத்தை நம்ம சொல்லணும். அதுதாங்க முக்கியம். சரி வாங்க நாம் சொல்ல வேண்டிய மகாலட்சுமி தாயாரின் அந்த ஆற்றல் மிக்க திருநாமம் என்னன்றதை பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. ஓம் ஸ்ரீம் ஐஸ்வர்ய லக்ஷ்மியே நமோ நமக. ஓம் ஸ்ரீம் ஐஸ்வர்ய லக்ஷ்மியே நமோ நமக. ஓம் ஸ்ரீம் ஐஸ்வர்ய லக்ஷ்மியே நமோ நமக. அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான மகாலட்சுமி தாயாரின் பீஜாட்சரம் கலந்த திருநாமம் இது. 5 நிமிடங்கள் நீங்க ஜபம் செய்து முடித்ததும் உங்க கையில இருக்கக்கூடிய அந்த 5 ரூபாய் நாணயத்தை நீங்க குளிக்கும் தண்ணீர்ல போட்டுருங்க. இப்ப குறைந்தபட்சம் ஒரு 5 நிமிடங்களுக்கு அந்த நாணயம் தண்ணீர்ல இருக்கட்டும். அதற்கு பிறகு அதை நீங்க எடுத்து வச்சுட்டு குளிக்க ஆரம்பிக்கலாம். மேக்சிமம் நீங்க தலைக்கு குளிச்சிருங்க. முடியாதவங்க நீங்க நார்மலா குளித்தாலே போதும். குளிக்கும் போது தலையில் 3 முறை தண்ணீரை நீங்க தெளிச்சுக்கோங்க. வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரே நாணயத்தை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் அல்லது வேற வேற காயின்ஸ் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். சின்ன பசங்களா இருக்கிற பட்சத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் இந்த திருநாமத்தை நீங்க ஜபம் செஞ்சு அவங்க குளிக்கிற தண்ணீர்ல போட்டுட்டு அதற்கு பிறகு அவங்கள குளிக்க சொல்லுங்க. அந்த நாணயத்தை எடுத்து வச்சுட்டு தாங்க குளிக்கணும். பிறகு அந்த நாணயத்தை செலவு செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்முடைய மந்திரத்தின் அதிர்வலைகள் அந்த தண்ணீரால் கிரகிக்கப்பட்டிருக்கும். அந்த நாணயத்துல இப்ப அந்த மந்திரத்தின் அதிர்வலைகள் இருக்காது. சோ அதை நீங்க தாராளமாக செலவு செய்யலாம். நாளைய ஒரு நாள் இந்த குளியலை நீங்க செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். முடிந்தவரை வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த தாந்திரிக குளியலை நீங்க செய்யுங்க. வீட்டிற்கே ஒரு நல்ல லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும். நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அதிலும் பொதுவாகவே ஒரு மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளுக்கு அதீதமான ஆற்றல் உண்டு. நாளைய தினம் ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை, ஆடி மாதத்தின் கடைசி நாளும் கூட. சோ நாளைய தினம் மறக்காமல் இந்த தாந்திரிக குளியலை செஞ்சு பாருங்க. கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.